சிற்றம்பலம். சிற்றம்பலம். கைலாய வரம்பரையில் சிவஞான போதனறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கே மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழிதிரு ஆவாடுதுறை குரு நமச்சிவாய தேவன் கைலாத மரபுடையோன் திருமரபு நேரூடி தலைக்க மாதோ. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நாங்கள் இன்றைக்கு திருவாசகத்தில் சைவ சித்தாந்தம் தலைப்பில் திருப்பள்ளி எழுச்சி, அதாவது திரோதான சுத்தி. பள்ளி என்றா துயில், எழுச்சி என்றா எழுதுதல். பள்ளி எழுச்சி என்பது துயில் நீங்கி எழுதுதல் ஆகும். பகற்பொழுதில் உலகம் விரிந்திருக்கிறது, இராப்பொழுது உலகம் ஒடுங்கி இருக்கிறது. இவ்வுண்மையை இராக்காலங்களில் மக்கள் உறங்கும் போது கருவிகரணங்கள் ஒடுங்கி இருப்பதை கொண்டு அறியலாம். உதயத்துக்கு, சூரிய உதயத்துக்கு முன்புள்ள 2 மணி நேரத்தில் உலகம் விரிவடைய தொடங்கும். சூரிய உதயத்துக்கு முன்புள்ள 2 மணி நேரத்தில் 4 மணிக்கு நாளைக்கு ஒரு மாதம் ஒரு நேரம் முடியுமான அந்த இந்த நேரம் அந்த பிரம்ம முகூர்த்தம்ன்றது 3 to 6 மட்டும். அன்றை பொழுது விடியற்காலையில் இறைவன் உயிரற்குள்ள அறியாமையை நீக்கும் பொருட்டு தூள ஐந்தொழிற்கு ஏதுவாகிய சூக்கும தொழிலை செய்கிறான். அப்ப அன்றைய விடியற்காலையில் உயிர்களுக்கு அறியாமையை இந்த ஆணவத்தை நீக்கிற பொருட்டு 5 தொழிலை செய்கிறார். இராப்பொழுது நித்திய கேவலம் என்றும் பகற்பொழுது நித்திய சகலம் என்றும் கூறுவர். நித்திய சகல தொடக்கத்தில் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் முகத்தான் திருப்பள்ளி எழுச்சி பாடப்படுகிறது. திரோதான சக்தி என்பது இறைவனின் மறைப்பாற்றலிருந்து உயிர்கள் விடுபட்டு அருளாற்றலை பெறுவதாக குறிக்கும். திரோதான சுத்தி என்பது இறைவனின் மறைப்ப ஆற்றலிருந்து உயிர்கள் விடுபட்டு அருளாற்றலை பெறுவதை குறிக்கும். திரோதானம் சுத்தி, திரோதான சுத்தி. திரோதானம் திரோபவம் மறைத்தல், அதாவது 5 தொழில்களுள் ஒன்றுவாகிய மறைப்பு தொழில். உயிர்கட்கு இருவினை ஒப்பு பருவம் வரும் வரை உயிர்கள் உலகில் நல்விலை தீவினைகளால் அடையத்தக்க அனுபவம் அடையும் பொருட்டு உண்மையை மறைத்து நிற்கும் இறைவனின் அருட்சியலே திரோதானம் எனப்படும். உயிர்கள் படிப்படியாக மரப்பற்றை விட்டு தூய்மை உருவதற்காக செய்யப்படும் மறைப்பு தொழில் உயிர்களை தூய்மைப்படுத்துவதால் இது திரோதான சுத்தி எனப்படும். ஆளுக்கு படிப்போம். கோயில் மூத்த திருப்பதியம் அனாதியாகிய சற்காரியம். கோயில் என்பது மக்கள் வழிபடும் பொருட்டு தாவர வடிவில் நம் தலைவனாகிய சிவபெருமான் எழுந்திருக்கும் இடமாகும். மூத்த என்பது மேலான அல்லது சிறப்பான என்று பொருள்படும். திருப்பதிகம் என்பது சிவபெருமானின் பெருமைகளை கூறும் 10 பாட்டுக்களை கொண்ட பனுவலை குறிக்கும். அதனை அடுத்து கோயில் திருப்பதிகம் என்றொரு தலைப்பு வருகிறது. இவ்விரு திருப்பதியங்களும் தில்லையில் அருளப்பட்டனவே. ஆயினும் அப்பதிகத்தினை விட இது சிறப்புடையது என்பதால் மூத்த என்னும் அடைமொழியை பெற்றது. அனாதியாகிய சற்காரியம் என்னும் சொற்றொடர் தொடக்கமில் காலமாகிய இறைவனது தொடக்கமில்லாத காலமாகிய இறைவனது படைப்பு முதலிய தொழில்களை குறித்து நிற்கின்றது. சற்காரியம் சத் என்றும் உள்ள காரண நிலையில் உள்ளது. அது உள்ளது. காரியம் காரியப்படுவது அனாதி, அது அற்றது, தொடக்கம் இல்லாதது. சிவபெருமான் உயிர்கள் உய்யும் பொருட்டு காரண நிலையில் என்றும் உள்ள மாயையிலிருந்து இவ்வுலகத்தை தொடக்கமில் காலத்திலேயே படைத்து காத்து ஒடுக்குதலை அனாதியாகிய சற்காரியம் என்று தொடர் குறிக்கின்றது. நல்ல விஷயம். கோயில் திருப்பதிகம் அனுபோக இலக்கணம். கோயில் என்பது இங்கு தில்லை கோயிலை குறிக்கும். தில்லை கோயிலை சிறப்பித்து கோயில் என கூறுவதற்கு காரணம் பெறுமாறு. ஒவ்வொரு நாளும் சிவன் கோயில்களில் நடக்கும் நள்ளிரவு வழிபாடு, அர்த்தசாம பூசை, அன்றாடம் ஆன்மாக்கள் இளைப்பாறும் பொருட்டு நடக்கும் சங்காரத்தை, அதாவது ஒடுக்கத்தை குறிக்கிறது. உலகில் உள்ள எல்லா சிவன் கோயில்களிலும் இறைவனுடைய
அருட்சக்தியை குறிக்கும் திருவடிகள் திருப்பள்ளி அறையில் இறைவனுடன் சேர்த்து வைக்கப்படுகின்றன. இவ்வாறு வைக்கப்படுவது அருட்சக்தி சிவத்தில் ஒடுங்குதலை குறிக்கும். எல்லா சிவன் கோயிலாலும் அவ்வாறு ஒடுங்குகின்ற அருட்சக்திகள் சிதம்பரத்தில் உள்ள கோயிலில் நடக்கின்ற நள்ளிரவு பூசையில் வந்து ஒடுங்குகின்றன. எனவேதான் சிதம்பரம் கோயில் என்னும் பெயரால் சிறப்பித்து கூறப்படுது. அனுபோக இலக்கணம். அனுபோக இலக்கணம், அனுபோகம் என்பது தலைவனோடு இரண்டர கலந்து ஒன்றித்து நின்று ஒருவர் தம்முன் உணரும் பேரின்ப நுகர்வு. இலக்கணம் என்பது அடையாளம். ஆக பிறருக்கு கூற முடியாத தன்மையில் தம்முள் நுகரும் பேரின்ப நுகர்வுக்கு ஏதுவாக இருக்கும் அடையாளங்களை இப்பதியத்தை படனம் செய்து அனுபவிப்பர். உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே என்பது பேரின்ப நுகர்வா. இப்பதிகம் திருவாசகத்தின் இத்தியம் போன்றது. சித்திலாப்பத்து. சித்திலாப்பத்து. சிவானந்தம் அளவறு கொணாமை உடலும் உயிரின் ஜீவித்தின் இல்லாது செத்திடல் வேண்டும் என்று இறைவனை நோக்கி வேண்டிக் கொள்ளும் 10 பாட்டுக்கள் அடங்கிய பதிகம் சித்திலாப்பத்து ஆகும். உடல் செத்திடல் என்பது எனது என்னும் புறப்பற்று நீங்குதலையும், நித்தியமாகிய உயிர் செத்திடல் என்பதும் யான் என்னும் அகப்பற்று நீங்குதலையும் குறிக்கும். சேனாய் நின்று அலறுவது அழகோ என்று அந்நியனண்டா கிட்ட, சேனண்டா தூரத்துல நின்று அலறுவது அழகோ என்று பெருந்தகை அருளி இருப்பதில் இருந்து அவர்களது வேண்டுகோள் எத்தகையது என்பதை அறியலாம். சிவானந்தம் அளவருக்கு உண்ணாத தன்மையது. சிவானந்தம் என்பது உயிர் தனி முதற் பொருளாகிய சிவத்தோடு இரண்டர கலந்து ஒற்றித்து நிற்கும் உணரும் பேரின்ப நுகர்வு. அளவருக்கு உணாமை என்பது இன்னது என்றும் இவ்வளவினது என்றும் வரையறுத்து சொல்ல முடியாத தன்மையை குறிக்கும். அதற்கு பேரின்பம் அளவுபடாதது என்பதை இன்ஃபினிட்டி பிளிஸ் நுகர்வு அறிவர். அடைக்கலப்பத்து. அடைக்கலப்பத்து. பக்குவ நிர்ணயம். அடைக்கலம் என்பது சிறியவன் ஒருவன் பெரியவர் ஒருவரிடம் சென்று தனக்கு ஏற்பட்டுள்ள துன்பத்தை போக்கி தன்னை காப்பாற்றும்படி வேண்டிக் கொண்டு அப்பெரியவரிடம் சரண் பூதலாகும். ஆன்மாக்களுக்கு எப்போதும் சேருமான் ஒருவனே ஒளியா புகழ்டமாவான். அடியேன் உன் அடைக்கலமே என்னும் தொடர் 10 பாட்டுகளிலும் இடம்பெற்றிருப்பதிலிருந்து இவ்வுண்மை எளிதில் புலப்படும். பக்குவம் நிர்ணயம். பக்குவ நிர்ணயம். பக்குவம் என்பது தகுதி. அதாவது ஒருவர் திருவர்களை சார்ந்து நிக்க நிக்க ஆணவமெல்லாம் அவரது அறிவை மறைக்கும் திறன் சூழ்ந்து நிற்கும். அப்போது அவருக்கு மலபரிபாகம் ஏற்படுகிறது என்று பொருள். தகுதி என்பது இங்கே மலபரிவாகத்தினால் உண்டாகும் பக்குவத்தை குறிக்கும். நிர்ணயம் என்பது நிர்ணயம் அல்லது நிச்சயம் ஆகும். ஆக பக்குவ நிர்ணயம் என்பது இறைவனிடம் சரணடைவதற்குள்ள தகுதியின் அளவு, இவ்வளவு என்று நிச்சயித்தல் ஆகும். சரி, இனி ஆத்தும இலக்கணம். ஆசை என்பது மணிவாசக பெருந்தகை இந்த உலகில் வாழ நிலையில்லாத உடலை விடுத்து கைலமலையாக சிவபுர நகருக்கு சென்று சிவபெருமானையும் அவனுடன் இருக்கின்ற அடியார்களையும் காண வேண்டும் என்னும் தமது விருப்பத்தை வெளிப்படுத்துவது. இப்பதிகத்தில் உள்ள ஒவ்வொரு பாட்டிலும் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே என்று அவர்கள் கூறி ஆட்டுவதிலிருந்து உண்மை தெளிவாகிறது. ஆத்மா இலக்கணம். ஆத்ம இலக்கணம். ஆத்மா சக இலக்கணம். ஆத்ம இலக்கணம். ஆத்மா என்பது ஆன்மா, அறிவு விளக்கம் பெற்ற உயிர், ஆன்மா எனப்படுகிறது. இலக்கண அடையாளம் மேல கொஞ்சம் குரோல் பண்ணு. இலக்கணம் அடையாளம். ஆத்ம இலக்கணம் என்பது பக்குவப்பட்ட மனித உயிர்களுக்குள்ள அடையாளங்கள். அடையாளங்கள் வருமாறு ஆன்மா அறிவுருவாய் தத்துவங்களுக்கு வேறாய் இருந்து தத்துவங்களை அறிபவன் என்று அறிதல். என்னது? ஆன்மா அறிவுருவாய் தத்துவங்களுக்கு வேறாய் இருந்து தத்துவங்களை அறிபவன் என்று அறிதல். சரி. 2வது உலக வாழ்வை படிப்படியாக வெறுத்தல். அதுவும் சரி. சிவபெருமான் திருவடி பேற்றினை அடைவதற்கு விரும்புதல். சரிதானே? வாழ்க்கை வெறுத்தா திருவடிக்கு போய் சேர வேண்டியானே. அதிசயப்பத்து.
அதிசயம் சகபத்து அதிசயப்பத்து. அதிசயம் என்பது முன்பு அனுபவியாதது, ஒன்றை அனுபவித்தலால் உண்டாகும் வியப்பு. அதாவது மணிவாசக பெருந்தகை தாம் திருப்பெருந்துறையில் சிவபெருமானால் உட்கொள்ளப்பெற்ற பின்பு முற்றிலும் மல இருள் நீங்க பெற்றதனால் அடைந்த பேரின்பத்தை அனுபவித்து அறிந்து அனுபவத்தை தமக்கு இந்த மண்ணுலக வாழ்வில் தாம் அமைச்சராக இருந்தபோது ஏற்பட்ட பழைய நிலையோடு ஒப்பிட்டு பார்த்து வியப்படைதல் ஆகும். முத்தி இலக்கணம் என்பது முத்தி ஆகிய வீடு பேற்றினை அடைவதற்கு ஏதுவாயுள்ள வழியாகும். அவ்வழியில் சிறந்ததாகிய அடியார்களுடன் கூடி இருத்தலையே பெருந்தகை பதிகத்தில் குறிப்பிட்டு அருள்கின்றார்கள். மும்மல பிணிப்பு முற்றிலும் நீங்கி அருள் ஒளி விளங்க பெற்று வீட்டின்பம் அடைய விரும்புபவர்கள் அத்தகைய பேரின்ப அனுபவம் பெற்ற அடியார்கள் கூட்டத்தோடு கூடியிருப்பதே முத்திக்கிரிய வழிகளில் சிறந்த வழியாகும். அத்துவித இலக்கணம். மணிவாசக பெருந்தகை தம்மை சிவபெருமான் குறிவடிவில் வந்து ஆண்டருடைய பிறகு அவனை விட்டு பிரியாது அவனோடு இரண்டரை கலந்து சேர்ந்து இருத்தலை தமது விருப்பமாக கூறும் 10 பாட்டுகள் அடங்கிய பதிகம் புணர்ச்சி 10 அத்துவிதம் என்பது 2 அண்மை. அண்மைன்றது அண்மை என்று போட்டிருக்காங்க. அண்மைண்டா ரெண்டும் கிட்ட கிட்ட இருக்குது. அது அண்மை, இது அண்மை என்று போட்டுட்டான். அதாவது உயிரும் இறைவனுக்கு வேறு அறிவுடை பொருளாய் இருந்தும் இரண்டு என்றும் ஒன்று என்றும் கூறப்படாமல் பிரிவு வர வேற்றுமை என்று ஒன்றுபட்டு நிற்கும் தன்மையை குறிக்கும். இறைவன் உயிரோடு கலந்து இருக்கும் தன்மையால் ஒன்றாயும், உயிர்க்கு அறிவிக்கும் தன்மையால் வேறாகியும், உயிரை நிகழ்விக்கும் தன்மையால் உயிருடன் உடனாயும் என்று உயிருக்குள்ள இச்சை அறிவு செயல்களை நிகழ்வித்து உயிர்க்கு என்ற அவனது அருட்தன்மையே அத்துவிதமாகும். 10 பாட்டுகளில் பொல்லாமணியை புணர்ந்து நிற்பது என்று பெருந்தகை அருளி செய்திருப்பதன் பொருள் அத்துவித கலப்பை பற்றியதே ஆகும். எல்லாத்திலும் கடைசியா பொல்லாமணியை புணர்ந்தேன்னு தானே முடியும். புணர்ச்சி 10 அப்படித்தானே. வாழா 10 முத்திவாயம். திருப்பெருந்துறையில் இறைவன் தம்மை ஆண்டருளிய பிறகு பெருந்தகை தமக்கு உலக வாழ்வில் யாதொரு பற்றும் இல்லாதிருப்பதால் தாம் இவ்வுலகில் வாழ முடியாது என்பதை இந்த வாழாப்பத்து என்னும் பதிகத்தில் கூறியருள்கிறார்கள். அதன் பயனா தம்மை கைலைக்கு வருவித்துக் கொள்ளுமாறு இறைவனிடம் வேண்டுகிறார்கள். முத்தி உபாயம் என்பது வீடு வேற்றினை அடைவதற்கு ஏதுவாக உள்ள வழியை குறிக்கும். வீடு வேற்று தமக்கு இருக்கும் விருப்பத்தை அதனை வழங்க வல்ல ஒரே தலைவனாகிய சிவபெருமானிடம் மட்டுமே கூற முடியும். பிறர் அறியும்படி அதனை சொல்லவும் முடியாது. எனவே உலகில் வாழ்வதற்கு தமக்கு விருப்பமில்லை என்பது உலகில் வாழ்கிலேன் கண்டாய் மற்ற நான் மற்றிலேன் கண்டாய் என்று மணிவாசக பெருந்தகை தமது உரைப்பை வெளிப்படுத்தியுள்ளார். சிவபெருமானை பற்றி வேறு எந்த தெய்வமும் முத்தியை தராது என்பதை இந்த பதியத்தில் தெளிவுபடுத்தியுள்ளார். அதுல ஒரு எழுத்து உரைப்பை அவற்றை உரைத்தான் சொல்லி இருக்கு. அதுல உரைப்பண்டு போட்டிருக்கு. இந்த உரைப்பு இல்லவா உரைப்பை. நான் கேட்கிறேன் என்னடாப்புல அவரால் தானும் அந்த காலத்துல இப்படி முத்தி பெற்று போனவர் அவர்தான் இந்த காலத்துல இருந்திருக்கிறார். இல்ல வேற யாக்களுக்கும் இறைவனிட்ட ஈர்ப்பு வந்து இருக்குது வேற நாட்கள்ல. ஆனா ஒரு தடவை இப்படி பாடி வைக்கேன். அருட்பத்த வாசி. மகாமாயா சுத்தி. அருள் என்பது கதிரவன் என்றும் வேறாகாது. அதன் ஒளி கதிரவனை பிரியாதிருத்தல் போல இறைவன் என்றும் வேறாகாது. அவனை விட்டு பிரியாதிருக்கின்ற சக்தியாகி அவனது ஆற்றலை குறிக்கும். அதான் சிவசக்திக்கு பின்னம் இல்லை. அவை ஒன்றுபட்டவைதான். அதை சிவன் சக்தி என்று சொல்றமே ஒழியாது. ரெண்டும் பின்னி பிணைந்துதான். அதான் என்ன தன்னிலைமை மண்ணுகள் சேர சக்தி பின்னமிலா நங்கள் பிரானண்டு திருவருட்பயன்ல முதலாவது பாட்டு. கதிரவனது ஒளி உலகெங்கும் பரந்து நிறைந்து விளங்குவது போல் அருட்சக்தியும் உயிர்கள் உயும் பொருட்டு ஐந்தொழில் ஆற்றுவதற்காக என்றும் எங்கும் ஒளிமயமாய் நிறைந்திருக்கின்றது. மகாமாயை என்பது மாமாயை ஆகிய அசுத்த மாயினை இல்ல ஆண்டி. மகாமாயை என்பது
மாயையாகிய சுத்த மாயினை, அசுத்தமில்லை, ஆகிய சுத்த மாயை. மாமாயை ஆகிய சுத்த மாயினை பொதுவாக குறிக்கும். சுத்த மாயை எப்போதும் தூய்மை உடையது. எனவே மகாமாயை என்ற தொடருக்கு பின் சுத்தி என்றொரு சொல் வருவதால் இங்கே மாயை என்பது விந்து, மாமாயை என்பது மாமாயை என்பது விந்து, மோகினி, மான் என்ன முன்மாயைகளில் காரியமாகி பெரிய மலம் என்று பொருள் கொள்வதே பொருத்தமாகும். ஆகவே மகாமாயா சுத்தி என்பது சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரதிநிதி மாயை ஆகிய 3 மாயைகளின் காரியமாக ஆகிய மாயே மலத்தை நீங்குதலாகும். மாயே மலம் அருள் ஒளியால் தூய்மை செய்யப்பட்டு நீக்கப்படுதலால் இது அருட்பத்தின் கீழ் வைக்கப்பட்டது. ராணியக்கா படிக்கிறீங்களோ? திருக்கழுக்குன்ற பதிகம் படிக்கிறேன். படிங்க. திருக்கழுக்குன்ற பதிகம். திருக்கழுக்குன்ற பதிகம். மணிவாசக பெருந்தாய் குரு தரிசனம். மணிவாசக பெருந்தாய் திருப்பெருந்துறையிலிருந்து பல தலங்களை வழிபட்டு திருக்கழுக்குன்றத்தில் சில நாட்கள் தங்கியிருந்தார். ஸ்டெப்ஸ்ல ஏறி வந்தா அதான் இல்லுங்க, நான் படிக்கிறேன், நீங்க படிங்க. பிறகு திருக்கழுக்குன்ற பதிகம் குரு தரிசனம். மணிவாசக பெருந்தகை திருப்பெருந்துறையிலிருந்து பல தலங்களை வழிபட்டு திருக்கழுக்குன்றத்தில் சில நாட்கள் தங்கியிருந்தார்கள். அப்போது அங்கே திருக்கோயிலில் எழுந்தருளி இருக்கும் சிவபெருமானை குறித்து பாடிய 7 பாட்டுக்கள் அடங்கிய பதிகம் கழுக்குன்ற பதிகம். அது காணா கூணவா மாறி கழுக்குன்ற பதிகம். பெருந்தகை திருக்கழுக்குன்றத்தில் தங்கி இருந்த போது இறைவன் திருப்பெருந்துறையில் வைத்து ஆண்டருளிய குரு வடுவாய திருக்கோலத்தை அவர்கள் தரிசித்து வணங்கும்படி காட்சி அருளினான். உண்மையை ஒவ்வொரு பாட்டிலும் வந்து காட்டினாய் திருக்கழுக்குன்றிலே என்று அவர்கள் கூறியதிலிருந்து அறியலாம். இப்பதியத்தில் பெருந்துறை பெருவெல்லமே, பெருந்துறை கொண்டலே என்று வருவதால் திருக்கழுக்குன்றத்தில் அவர்கள் கண்டது திருப்பெருந்துறையில் அவர்களை ஆட்கொண்டருளிய குருவடிவான காட்சி என்பது பெறப்படுகிறது. கண்டவத்து நிறுத்த தரிசனம். மாணிக்கவாச பெருந்தகை தில்லைக்கு வந்து சேர்ந்ததும் பொன்னம்பலத்தில் எழுந்தருளி இருக்கும் கூத்தபிரானுடைய நடன காட்சியை கண்டு பாடிய 10 பாட்டுக்கள் அடங்கிய பதிகம் கண்டப்பத்து ஆகும். நிறுத்தம் நடனம், தரிசனம் காட்சி. தில்லையில் கண்ட கூத்த பெருமானின் நடன காட்சி நிறுத்த தரிசனம் ஆகும். பிரார்த்தனை 10. சதாமுத்தி. பிரார்த்தனை வேண்டுகோள். உலக வாழ்வை முடித்து முத்தி இன்பத்தை அளித்தருளும்படி சுயமான வேண்டுவது. சதாமுத்தி என்பது என்றும் நிலையினை கேட்டது. பேராநிலையினை உடைய அளவில்லாத வீட்டு இன்பத்தை குறிக்கும். இதிலிருந்து பத முத்தியையோ அபர முத்தியையோ குறிப்பிடாமல் மாணிக்கவாசக பெருந்தகை இப்பதியத்தில் அவற்றின் மேலான பரமுத்தியினையே வேண்டுகிறார்கள் என்பது தெளிவு. இது 11 பாடல்கள் அடங்கிய பதியம் ஆகும். என்னடா பதமுத்தி அபரமுத்தி எல்லாம் அந்த சரியகிரியோ இது இவர் ஞானத்துல நின்று செய்தது. இவருக்கு மாத்திரம்தான் அந்த பரமுத்தி கிடைச்சது. அதாவது பிரார்த்தனை பத்து எங்க வருது கமலா? பிரார்த்தனை பத்து எங்க வருது? 32வதுல வருது. எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்ப பிரதோஷம் மண்டே நான் சொல்லுங்க. இப்ப வாரக்கிழமை வருது. குளைத்த 10. ஆத்தும நிவேதனம். குளைத்தல், வாட்டுதல்,
வருந்த அது நான் செய்தல். நான் நான் ஆளுக்கு ஓகே ஒவ்வொன்றா ஓகே படிக்கிறோம். குழைத்த ஓகே ஓகே ஆத்தும நிவேதனம், குழைத்தல், வாட்டுதல், வருந்தி செய்தல். மணிவாசக பெருந்தகை தாம் இறைவனால் ஆட்கொள்ள பெற்ற பின்னும் பிராரத்துவ மெல்ல வாசனை பற்றுதலுக்கிடமாயிருந்து இவ்வுலகில் இறைவனை விட்டு பிரிந்து வருந்தும்படி இறைவன் செய்து விட்டானே என்பதை நினைத்து வாட்டமுட்டு அருளி செய்துள்ள 10 பாட்டுக்கள் அடங்கிய பதிகம் குழைத்தவர். ஆத்துமா சக நிவேதனம், ஆத்தும நிவேதனம், அதாவது சிவருமானத்தில் உயிரை ஒப்புவிக்கையாகும். இக்கருத்துரையில் ஆத்துமா என்று வரும் சொல் உயிரை மட்டுமன்றி உடல், பொருள், ஆவி அனைத்துமே குறிக்கும். உடல் மாயையிலிருந்து இறைவனை படைத்து தந்தமையால் அவனுடையது. பொருள் என்பது நமது உடைமை என கருதும் அனைத்து பொருள்களையும் குறிக்கும். அனைத்து பொருள்களும் மாயாகாரியங்களாகலின் அவையும் இறைவனது உடைமைகளே ஆகும். உடலும் பொருளும் நிவேதிக்கப்படும் போது உயிர்க்குள்ள தன் முனைப்பு நீங்க பெற்று இறைவன் திருவடி வியாபகத்துடன் உயிர் அடங்கும். எனவே உயிர் என்றும் இறைவனுக்கு அடிமை என்பது தெளிவாயிற்று. அண்டிபடி உயிருண்ணி 10 சிவானந்தம் மேலிடுதல். உயிர் ஆன்மா உண்ணி உண்கின்றவன். இந்த உண்ணி என்றது அந்த பிராணிகள்ல இருந்து உண்ணி என்று கதைக்கிறவையோ. உயிர் உண்ணி நாயில பிடிக்கிறது உண்ணி, மாடு ஆடுல பிடிக்கிறது. உயிரின் தன் முனைப்பு ஆகிய தற்போதத்தை சிவபோதத்தை அவ்வுயிர் வீடு வேறு அடையும் போது இறைவன் தன்னிடம் அடங்கச் செய்வது என்பதை குறிக்கும். உயிரை சிவபெருமான் உண்பது என்பது உயிரின் சிவபோகத்தை தன்னுள் அடங்கச் செய்து. அதை வடிவா பார்த்து வாசிங்க. உயிரின் சீவபோதத்தை, உயிரின் சிவபோதம் சிவனுக்குத்தான் சிவபோதம் இருக்குது. உயிர் வந்து சிவனிடம் சிவபோதமாய் நிக்கிறது தான். அது அந்த சிவபோதத்தை வேண்டி நிற்றல். இது சீவபோதம் என்றா இந்த தற்போதம், அதத்தான் சீவ. அத ஒரு பாத்தீங்களா, ஒரு சொல்லு மாறினா அது மாறிடும். சிவபோதத்தை தன்னுள் அடங்கச் செய்து தன்னுடைய சிவபோதத்தை உயிரினிடம் நிறைவித்து மேலிடச் செய்வதை குறிக்கும். அவ்வாறு சிவபோதம் இழந்து சிவபோதம் நிறைந்து இருக்கும். சிவபோதத்துக்கும் சிவபோதத்துக்கும் என்ன வித்தியாசம்? நிறைந்து இருக்கும் தன்மையை இந்த சிவபோதத்தை விட்டுட்டு சிவபோதம் நிறைந்திருக்க வேணும். சிவபோதம் இழந்து சிவபோதம் நிறைந்திருக்கும் தன்மையை கூறும் 10 பாட்டுக்கள் அடங்கியது உயிருண்ணி 10 ஆகும். உயிர் உண்ணியண்டா இந்த உயிரை குடிக்கிறதான், உயிரை அற்றதா செதிரவனோட கலக்க செய்வது. சிவானந்தம் என்பது சிவம் என்னும் தனி முதற் பொருளோடு உயிர் இரண்டரை கலந்து ஒன்றித்து நின்று சிவபோதம் கெட்டு சிவத்திடம் அடங்கி நிற்பதால் உணரும் பேரின்ப அனுபவம் ஆகும். சிவம் உயிரை உண்பதால் இந்த சிவானந்தம் உண்டாகிறது. மேலிடுதல் என்பது மேற்குறிப்பிட்டவாறு சிவபோதம் கெட்டு சிவத்தில் வியாபியமாய் அடங்கி நிற்பதால் சிவானந்தம் உயிரில் கலந்து மேலும் மேலும் பெருகி வளர்தலாகும். இந்த அனுபவத்தையே பாடலோறும் பெருந்தகை கூறியருளியுள்ளார். அச்சப்பத்து ஆனந்த உறுதல். ஆனந்தம் உறுதல். அச்சம் என்பது அஞ்சுதல். அதாவது சிவருமான் ஒருவனே தனிமுதற் பொருள் என அறிந்து அவனிடத்து அன்பில்லாதாரை காணும்பொழுது அவர்களது தொடர்பு உலகவாதினை பயக்குமாறு என்று அஞ்சுதல். பயக்குமோ உலகவாதனையை பயக்குமோ என்று அஞ்சு. உலகவாதனை என்ற இந்த பௌதிக உலகில திருப்பவும் கலந்துடுறோண்டு ஒரு பயம், தொடர்பு, உலகவாதனை பயக்குமோ என்று அஞ்சுதல். சீவன் முத்தர்கள் எப்போதும் சிவ சிந்தனையிலே இருப்பார்கள். உலக முகப்பட்டு வாழ்கின்ற காலத்தில் சுவேருமானிடத்தில் தனித்து அன்பு செலுத்தாதவர்களை கண்டால் அக்காட்சி எப்போதும் இடைவிடாது
வேறுமான் திருவடிகளில் அழிந்து இருக்கும் தம் சிந்தனையை வேறுபடச் செய்யும் என்று அஞ்சி விலகுதலையே இங்கு அச்சம் என்று சொல் விளங்குது எனக்கு அச்சமண்டா என்னண்டு. அந்த சிவன் இல்லாதவைய பார்த்தா தங்களோட மனம் மாறுபட்டு போகும்னு அஞ்சுனமா. அந்த உண்மையான பக்தி அல்லாதவர்களை பார்த்த உடனே தங்களோட சிவபக்தியும் அழிஞ்சு போகும்னு அஞ்சுறதான அச்சம். சேருமான் திருவடிகளில் அழிந்தி இருக்கும் தம் சிந்தனை வேறுபடச் செய்யும் என்று அஞ்சு விலகுதலையே அச்சம். ஆனந்தம் உறுதல் என்பது பேரின்பம் அடைதல். இந்த பதிகத்தின் 2வது பாட்டில் மற்றோர் தேவர் எத்தேவர் என்று என்ன அருவராதவரை கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாறே என அருளி செய்துள்ளமையை நினைவில் கொள்ள வேண்டும். நாங்கள் அந்த அவசரத்துல படிச்சுட்டு ஓடுத்துல கதைக்கிற இல்லையா இல்ல சில கருத்துக்கள்ல உண்மையான கருத்துக்கள் வாருது. திருப்பாண்டி பதிகம் சிவானந்த விளைவு. பாண்டி என்னும் சொல் இங்கே பாண்டிய நாட்டரசனை குறிக்கும். அகதாவது சிவபெருமான் மலையத்து பாண்டியன் திருமலை மணந்து சோமசுந்தர பாண்டியனாக வந்து பாண்டிய நாட்டை ஆண்டதால் பாண்டி என்ற சொல் சோமசுந்தர பாண்டியனாகிய சிவபெருமானையை குறிக்கும். 10 பாடலை கொண்டு என்ன பாத்தீங்களே, நாங்கள் இவ்வளவு நாள் இந்த திருப்பாண்டி பதிகம் என்னத்தை சொல்லுது ராணியக்கா? பாண்டி என்று நாங்கள் இவ்வளவு நாளும் இந்த இதை திருவிளையாடல் புராணம் இதற்கு ஒப்பிட்டு நோக்கேல். ஆனா இதுல கொஞ்சம் வாரது அந்த அப்படி சிந்திக்கையில பார்த்து பாண்டி என்ற சொல் சோமசுந்தர பாண்டியனாகிய சிவபெருமானியன் 10 பாடலை கொண்ட இந்த பதிகத்தில் பல இடங்களில் பாண்டியனர் என்ற சொல் வருகிறது. 5வது பாட்டில் ஆலமுண்டான் எங்கள் பாண்டி பிரான் என்று வருவதால் இது சிவபெருமானையை குறிக்கிறது என்பது தெளிது. சிவபெருமான் முன்னொரு சமயம் கண்டவர் மெனங்கவரும் வனப்புடன் தென்பாண்டி நாட்டானே என்றுதானே உள்ள சொல்ற, பாண்டி நாட்டான் என்றுதானே அவருக்கு குதிரையின் மீது அமர்ந்து பாண்டிய மன்னன் முன் வந்த திருவுருவ சிறப்பை பல இடங்களில் இப்பதிகத்தில் பெருந்த அளித்துள்ளார். சிவானந்த விளைவு என்பது ஆன்மா சிவபெருமான் என்று 2 கலந்து ஒற்றித்து நிற்றலால் உணரும் பேரின் அனுபவமாகும். சிவபெருமானுடைய திருவுருவத்தை காணும் தோறும் அல்லது பவம் காணும் தோறும் அனுபவம் விளைவதால் இப்பதிகத்தில் இந்த கருத்துரை இடம்பெறலாயிற்று. 37 அண்டிபடி. பிடித்த முத்திக்கலப்பூரைத்தல். பிடித்தல் என்பது பற்றுதல், அதாவது ஆன்மா தன் சிறப்பு இயல்பை உணர்ந்து தனக்கும் இறைவனுக்கும் உள்ள பிரிப்பில்லாத அத்துவித தொடர்பை அறிந்து அவனையே பற்றி நிற்றேன். இவ்வாறு பற்றுவது உயிரிடம் உள்ள மெலப்பற்று முற்றிலும் நீக்க பெற்று உயிர் தற்போதகம் இழந்து எங்கு நிறைந்து காணப்படும் வியாபக அறிவை அடைந்து சிவத்துள் அடங்கி நிற்கும் போது ஏற்படும் இப்பற்றின் அருமையை பெருந்தகை பதிகத்தில் உள்ள 10 பாடல்களும் உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களது அருள்வதினியே என்று செய்தார்கள். சிக்கன என்பது உறுதியாக இறுக்கி பிடிக்கிற சிக்கனமா பிடி சிக்கப்படி இறுக்கி பிடி என்று சொல்லுவோம் என்பது உறுதியாக என்பதுதான் சிக்கனமா வாழுங்கன்றது. கொஞ்சம் காசை மிச்சம் பிடிங்கன்னு சொல்லதான், பிடிச்சு கொள்ளுங்க, கொஞ்சம் பிடிச்சு வாழுங்க. அரிசியிலே முந்தி அம்மாவை கொஞ்சம் புடி அரிசி எடுத்து வைக்கிறேன் இல்லையா, கொஞ்சம் சிக்கனத்துக்கு. அது மாதிரி இப்ப கொஞ்சம் 1000 ரூபாய் சம்பளம் பண்ணா அதுல கடைசியோடு 250 300 சிக்கனப்படுத்துவோம். அதான் இந்த சிக்கனம்ன்றது. எனக்கு எழுந்து அருள்வதி நீயே என்று அருளி செய்தார்கள். சிக்கன என்பது உறுதியாக என்ற பொருள் தரும். முத்தி கிளப்பு உரைத்தல் என்பது முத்தி நிலையில் ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் 2 கலந்து நிற்றலை கூறுவது. துரியாதீத நிலையில் பெருந்தகை தாம் அவ்வாறு அனுபவித்ததை துரிய நிலையில் நம்பொருட்டு இறங்கி வந்து அருளி செய்துள்ளார்கள். நாமும் அந்நிலையை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பது கருத்து. நல்ல ஒரு விஷயம் பாருங்க. என்ன முத்திக்கலப்பு பிடித்தல் என்பது பற்றுதல், அதாவது ஆன்மா தன் சிறப்பியல்பை உணர்ந்து தனக்கும் இறைவனுக்கும் உள்ள
பிரிப்பில்லாத அத்துவிதத்தோடு அறிந்து அவ்வனையே பற்றின்று இவ்வாறு பற்றுவது உயிரிடமுள்ள மெல்ல பெற்று முற்றிலும் நீங்க பெற்று உயிர் தற்போதம் இழந்து எங்கு நிறைந்து காணப்பெறும் வியாபக அறிவை அடைந்து சிவத்துள் அடங்கி நிற்கும் போது இப்பற்றின் அற்றுமையை பெருந்தகை பதியத்துள்ள 10 படு உன்னை சிக்கென பிடித்தேன் பால் நினைந்தும் அம்மையே அப்பா எங்கு எழுந்து அருள்வது இனியே என்று அருளி செய்து சிக் என என்பது உறுதியாக என்று பெறும் கலப்புரத்தல் என்பது முத்து நிலையில் ஆன்மா ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் என்ற கலந்து நிற்றலை கூறுவது துரியாதீத நிலையில் பெருந்தகை தாம் அவ்வாறு அனுபவித்ததை துரிய நிலையில் நம்பொருட்டு இறங்கி வந்து அருளி செய்துள்ளார்கள் நாம் நிலையை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பது கருத்து ஆணவ மரம் குறைகிறது பட்ஜெட் போறது ராணிய கபடி சுட்டறிவு ஒழித்த திருவேசரவு சுட்டறிவு ஒழித்த அதுல சுட்டறிவு 2 தான் இருக்கு திருவாசகத்துல. திருவு ஏசரவு திருவேசரவு ஏசரவு என்பது விருப்பம் அன்பு ஏசரவு என்ற சொற்கு துக்கம் என்று ஒரு பொருளும் உண்டு. இங்கே ஏசரவு என்பது உயிர் அன்பினால் இறைவனது பேருள்ள நினைந்து அதனை எளிதில் பெற இயலவில்லையே என துதித்து நினைந்து இறங்குதலை குறிக்கும். ஏசுரன்னு சொன்னா ஆக்களை ஏசுனா துக்கம் தானே. ஏன் ஏசுறீங்கள் இப்படி சென்று சொல்ற துக்கம் வேற பண்ணாதே கொண்டதான். இப்பதிகத்தில் உள்ள 10 பாட்டுகளிலும் சிவபெருமான் அருளி செய்தவாறு ஆன்மாக்கள் அவன் அருளை அறியாது அவமே காலத்தை போக்கியதை பெருந்தகை துதித்து பலவாறாக கூறியுள்ளார். அவமே காலத்தை போக்காத மேலவியத்தம். இப்பதிகத்தின் 10வது பாட்டில் சிவாய நம என பெற்றேன் என்று பெருந்தகை அருளி செய்திருப்பதை கவனத்தில் கொள்ளத்தக்கது. சுட்டறிவு என்பது சுட்டி அறியும் அறிவு. அதாவது உலகப் பொருளை கருவிகரணங்களால் ஒன்றாய் கூட்டி ஒன்றாய் சுட்டி இது மண் இது பொன் என்று தனித்தனியாக அறிவது. ஒளித்தல் அறிவது. ஒளித்தல் என்பது அத்தகைய கருணையால் அறியும் அறிவை நீக்குதல். ஒளித்தல் உலக வாழ்வை நீத்து பேரின்ப பெருவாழ்வை பெறும்போது சுட்டறிவு நீக்கும். திருப்புலம்பல் சிவானந்த முதிர்வு. புலம்பல் என்பது தனிமையில் அழுது இறங்குதல். அதாவது உங்களுக்கு புலம்பல் பிள்ளையாண்டி படிச்சுதான் நீங்க படிச்சீங்க. புலம்பல் என்பது தனிமையில் அழுது இறங்குதல். அதாவது சிவபெருமானின் திருவடிகளே தமக்கு துணை என்று கூறி அத்திருவடிகளை சார்ந்து நிற்கும் பொருட்டு மெய்யன்பினால் மெனங்கசிந்து உருவ வேண்டும் என்னும் தமது விருப்பத்தை பெருந்தொகை அருளி செய்துள்ள 3 பாட்டுகளை உடைய பதியத்தில் உன்னை அல்லாது உரு துணை மற்று அறியேன் கற்றாவின் மனம்பூல கசிந்துருக வேண்டுவனே என்று அவர்கள் அருளி செய்துள்ளமை நெஞ்ச நிகழ்விக்கிறது. சிவானந்த முதிர்வு என்பது சிவபெருமானின் திருவடிகளையே நினைந்து கசிந்து வழிபடும் போது பேரின்ப உணர்வு தலைப்படும். அதன் பயனாக ஒரு வகை பெருமிதம் ஏற்படும். அகதே இங்கு சிவானந்த முதிர்வு எனப்படுகிறது. தமது விருப்பம் சிவபெருமானின் திருவடிகளை மீது ஊர்ந்து செல்ல இத்தகைய பேரின்ப நுகர்வு ஏற்படும். கண்டிப்படி குலாப்பத்து அனுபவம் இடையீடு படாமை. குலாவு 10 குலாப்பத்து. குலாவுதல் என்பது மகிழ்தலை குறிக்கும். இப்பதிகத்தில் வரும் 10 பாட்டுகளிலும் குலாத்தில்லை ஆண்டானை என்னும் தொடரிடம் பெற்றுள்ளது. திருத்தில்லையில் எழுந்தருளி நடனம் செய்யும் கூத்தபிரானை மெய்யன் பினாலே வழிபட்டு இன்பத்தேன் பெருகி கழித்து மகிழ்ந்து இருக்கும் நிலையில் மணிவாசக பெருந்தகை இப்பதிகத்தை அருளி செய்துள்ளார்கள். எனவே இது குலாப்பத்து எனப்பட்டது. அனுபவம் என்பது ஆன்மா சிவபெருமானோடு 2 கலந்து ஒன்று என்னும் தன்மையை பொருந்தி பேரின்ப நுகர்தலாகும். இடையீடு என்பது இடைவிட்டு இருத்தல்.
அதாவது தொடர்பு இல்லாது இருத்தல். படாமை பொருந்தாமை இடையீடுபடாமை என்பது. தொடர்பின்றி இருத்தல் பொருந்தாமை, அதாவது எப்போதும் தொடர்பு கொண்டிருத்தல். தொடர்பின்றி இருத்தல் பொருந்தாமை. அது என்னது? அது வசனம் பிள்ளையா இருக்கு, கிளறக்க உள்ள. இடையீடு என்பது இடைவிட்டு இருத்தலோ, அது சரி. அதாவது படாமை என்றது பொருந்தாமை. மற்றது இடையீடு படாமை என்பது தொடர்பின்றி இருத்தல். அதாவது எப்போதும் தொடர்பு கொண்டு, பொருந்தாமை என்பதுதான் தொடர்பு கொண்டிருத்தல் என்று போட்டிருக்கிறார். தொடர்பு கொண்டு இருத்தல், இடையீடு. பொருந்தாமை என்ன தொடர்பு கொண்டிருத்தல் என்று சொல்றது? அனுபவம் இடையீடுபடாமை என்பது. ஆன்மா சிவபெருமானோடு இரண்டரை கலந்து நின்று நுகர்வு என்று ஒளிவின்று நிறைவேற்றி இருத்தலை குறிக்கும். இதே உண்மையான மகிழ்ச்சியாகும். அற்புத 10. அனுபவம் ஆட்டாமை. அற்புதம் என்பது ஆச்சரியம், அதாவது வியப்பு. உலகில் உள்ள மக்கள் அனைவரும் பெண்ணின்பத்தில் மயங்குவது இயல்பு. அத்தகைய தையலார் மையலையும் தவிர்த்து அவர்களை இறைவன் ஆட்கொள்கிறான் என்பது வியப்பான செய்தியே ஆகும். மக்களுக்குள்ள இந்த மயக்க உணர்வை பெருந்தகை தம்மேல் ஏற்றி 10 பாடல்களிலும் இக்கருத்து கூறியருள்கிறார். திரிவேனை, கிடப்பேனை என வரும் சொற்கள் இவ்வுண்மையை புலப்படுத்தும். அனுபவம் என்பது சிவா அனுபவம், அதாவது ஆன்மா சுயமோனோடு இரண்டரை கலந்து ஒன்று எனும் தன்மை பொருந்தி பகவத்கீதை தொடங்க போது உபர்வுட்டு இருத்தல் ஆகும். அந்த பிள்ளைகளை கேட்டுக்கொண்டிருக்க சொல்லி அதான் கூப்பிட்டேன் நான். யாரு அவ அந்த பேர் அவன் இடக்கண்டு வருது இல்லையா? அனுபவம் ஆற்றாமையே அற்புதம் என்று கூறிய எனக்கு பேர் வருது இல்லையா? அவ சொல்லுங்க, அடுத்த முறைக்கு வேலை சென்னி சிவ விளைவு. அவக்கு விடிய விடிய அடிக்க எடுக்கல. இப்பதான் நோமண்டம் விருப்பம் விடலாம். சென்னி என்பது தலை, மணிவாசக பெருந்தகை. சென்னி என்பது தலையா? அவ சென்னி பத்தண்டா தலை, தலை மணிவாசக பெருந்தகை தமது சென்னி என்றா தெரியும் தானே. சென்னி மேல் வைத்து தமது தலை மேல் சென்னி மேல் கை வைத்து வணங்கினார்டா தலைதான். இறைவன் திருப்பெருந்துறையில் தன் 2 திருவடிகளையும் வைத்து தீக்க செய்து ஆண்டு அருளியதை நினைந்து அடியார்களை பேரின்பத்தில் அழுத்திவிக்கின்ற திருவடிகள் திருவடி தமது தலைமையிலே என்ன தெரியா தமது தலைமையிலே மிளிர்ந்து ஒளியா விளங்கும் என்று கூறும் 10 பாட்டுகளுடைய பதியம் சென்னிப்பது. இறைவன் திருவடி அறிவையும் இடத்திருவடி செயலையும் குறிக்கும். இறைவன் திருவடிகள் 2 தமது தலைமையில் இருப்பதாக எப்போதும் நினைந்திருப்பதால் தமது அறிவும் செயலும் இறைவனுடைய வியாபகத்துள் அடங்கி இருப்பதற்கான உணர்வு தலைப்படி. இதனை தாடலை, தாள் சக தலை, தாடலை என்று கன்னடத்துல இதுகளை விளங்கப்படுத்துறவ. தாழ்தல் நேற்று மேரோ சொன்ன. அப்ப அந்த தாடலை என்றால் தாள் தலை என்று பிரிக்கணும். இறைவன் தாள் நம் தலை மேல் இருப்பதாக நினைந்திருப்பது இறைவனுக்கு நமக்கும் உள்ள ஆண்டான் அடிமை உறவை வளர்க்கும். இதுவே சிவானந்த விளைவு எனப்படும். சிவம் விளைவு, சிவ விளைவு. சிவம் என்பது பேரின்பம். சிவபெருமானின் திருவடிகள் பேரின்பத்தை விளைவிப்பதால் சென்னிப்பத்தில் சிவ விளைவு கருத்துரையாக அமைய பெற்றது. அன்பு நிலையில் நின்றார் மட்டும் இறைவனை அடைய முடியும் என இதில் மணிவாசக பெருந்தகர் செய்தார். அதான் முதல் திரு சென்னிப்பத்தி தான் படிச்ச 2 மாதிரி எனக்கு ஒரு நினைவு இருக்கு. என்னன்னு பார்க்கணும். சரி, பிள்ளையண்டி 43. திருவார்த்தை அறிவித்து இன்புறுதல். வார்த்தை என்பது செய்தி, திருவார்த்தை என்பது அருட்செய்தியை குறிக்கும். சிவபெருமான் மையடியார்களுக்கு அருள் செய்யும் செய்திகளை அறிபவர்கள். சிவபெருமானாகவே அவர்கள் சிவபெருமானாகவே ஆவார்கள் என்பதை கூறும் 10 பாட்டுக்கள் அடங்கிய பதிகம் திருவார்த்தை ஆகும். இச்செய்தியை மணிவாசக பெருந்தகை அருளறிவார், திறமறிவார், வகையறிவார், இயல்பறிவார், பரிசறிவார்,
கிடப்பறிவார் உருவறிவார் ஒன்றுதான் ஒவ்வொரு பாட்டிலையும் பின்னுக்கு முடியுது. அதான் கிடந்தும் படுத்தும் கிடந்தும் தான் நினைப்பேன்னு தானே சொல்றேன். கூறி அருளி உள்ளார்கள். இங்கே அறிவார் என்பது சார்ந்தன் வண்ணமாம் தன்மையை உடையும் ஆன்மாவின் சிறப்புயல் என்பதை குறிக்கும். அறிவித்து என்பது அறிவிக்க அறியின் தன்மையுடைய உயிருக்கு இறைவன் அறிவித்தலால் அன்றி உயிர்கள் அறிய மாட்டாது. தானா அறிகிற உணர்வு உயிருக்கு கிடையாது, இறைவன் தான் அவைக்கு அறிவிக்கும் என்பதனை குறிக்கும். இந்த உயிரின் போது இயல்பை குறிக்கும். அன்பு உறுதல் என்பது அவ்வாறு உயிர்களுக்கு அறிவிப்பதன் நோக்கம் உயிர்களுக்கு படிப்படியாக இறைவன் நமக்கு செய்து வரும் பேருதவிகளை நினைந்து அவன் மீது அன்பு மீது ஊர்ந்து நிற்றலுக்கே ஆகும். அன்புறுதல் என்பது அன்பு இயல்பாகவே உண்டாக வேண்டும் என்பதாகும். அதானே அன்பே யாரும் அடிச்சு எடுக்க இயலாது, அன்பே வரணும் அன்புன்றது. ஒளியா என்பது வகை. எண்ணம் என்பது உள்ள கருத்து, இறைவனை விட்டு பிரியாது அவனடியார் தொகை நடுவே இருக்கும். பேரா இன்பம் அருளுதல் வேண்டும் என்னும் தமது உள்கருத்தை மணிவாசக பெருந்தை சுயருமானுக்கு விண்ணப்பிக்கும் 6 பாட்டுக்கள் அடங்கிய பதிகம் எண்ணப்பதிகம். ஒளியா இன்பத்து உவகை என்பது இடையின்றி எப்போதும் உணரும் பேரின்பு மகிழ்ச்சியை குறிக்கும். இத்தகு பேரின்ப பெரு மகிழ்வை பெறும் பொருட்டு விண்ணப்பிக்கும் செய்திகளை பாடல்கள் முழுவதிலும் காணலாம். உன்னடியார் தொகை நடுவே. உண்ணா என்ன ஓருருவாய் நின் திருவருள் காட்டி என்னையும் உட்கொண்டருளே. எத்தனையானும் யான் தொடர்ந்து உன்னை இனி பிரிந்து காட்டேனே என்னும். நின் நினைந்துருகும் தன்மை என் உண்மைகளால் காணும் அது ஒளிந்தே. நீ இனி அவரினும் காணவும் நாணுவனே என்றும் பெருந்தகை உருகி பாடி அளிப்பதை நாம் நமது கருத்தில் இருத்தி உருகி மகிழ்வோமாக. யாத்திரை 10 அனுபவாதீதம் உரைத்தல். யாத்திரை என்பது பயணத்தின் பொருட்டு புறப்பட்டு செல்லுதலை குறிக்கும். இங்கே பக்குவம் பெற்ற அடியார்கள் தாம் இதுவரையும் வாழ்ந்து வந்த நிலையற்ற உலக வாழ்க்கை விட்டு புறப்பட்டு சிவபெருமான் திருவடி அடையும் பொருள் சிவலோகத்துக்கு பயணம் செல்வதை குறிக்கும். இது ஒரு உற்றுவகமாய் அமைந்துள்ளது. இனியும் இப்பூவுலகில் தங்கி இருக்காமல் சேருமான் திருவடியை சேரும் காலம் வந்துவிட்டது. எனவே காலந்தாழ்த்தாமல் புறப்படும்படி பெருந்தகை கூறி அருளியுள்ளார்கள். 10 பாடல்களை கொண்ட இப்பதியத்தின் 3வது பாடலில் அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு போமாறு அமைமின் பொய் நீங்கி புயங்கன் ஆழ்வான் பொன்னடிக்கு என்று அருளியிருப்பது நமது உணர்வை தட்டி எழுப்புகிறது. இந்த யாத்திரை பத்தில் உலக அனுபவத்துக்கு எட்டாத சிவலோக வாழ்க்கையை பற்றி பெருந்தகை கூறி அருள்வதால் இதன் கருத்துரை அனுபவ அதீதம் உரைத்தல் எனப்பட்டது. அனுபவம் சிவலோக வாழ்வு அனுபவம், அதீதம் நமது அறிவுக்கு எட்டாதது, எளிதில் புலப்படாதது. திருப்படை எழுச்சி பிரபஞ்ச போர், படை போர் எழுச்சி புறப்படுகை. அத வாசிக்கட்டுமா? விருப்பம் பிரபஞ்ச போர் உலக வாழ்க்கையை எதிர்த்து போர் செய்ய புறப்படுவதை திருப்படை எழுச்சி பேசுகிறது. இப்போரில் படவீரர்களாக இருப்பவர்கள் சிவனடியார்கள். இப்போரை வெல்லுவதற்கு கருவியாக இருப்பது அருள் என்னும் வாழ்படை வாள், அதாவது ஞான வாள். இப்போரில் எதிரிகளாக இருப்பவர்கள் ஆணவம், கண்மம், மாயை என்னும் மும்மல காரியங்கள். இப்போரில் வெற்றி பெற்றதும் நாம் ஆளப்போகும் இடம் சிவலோகம். இப்போரில் நடைபெறும் போர்க்களம் இந்த உலகில். எனவே இப்பிரபஞ்ச போர் எனப்படும். உலகியல் நடைபெறும் போரில் 4 வகை அணிகள் இருப்பது இயல்பு. அவ்வாறே இயல்பு நடைபெறும் இப்போரிலும் 4 வகை அணிகள் உள்ளன. அவை வருமாறு: தொண்டர்கள்,
சரியாளர்கள். பக்தர்கள், கிரியானவர்கள், யோக நெறியாளர்கள், சித்தர்கள், எண்வகை சித்தியலை இறைவன் அருளால் பெற்றவர்கள். அண்டர் நாடு ஆள்வோம் நாம் இன்றமையால் இப்போரில் வெற்றி பெறுவது உறுதியாயிற்று. படிங்க திருவன்பா. அவட விடுவாங்க வாசிக்கட்டு. இல்ல நீங்க படிங்க, ஆளுக்கு வண்டுதானே படிங்க. திருவன்பா அணைந்தோர் தன்மை 11 பாட்டுக்களை கொண்ட இந்த பதிகம் வெண்பா வடிவில் அமைந்துள்ளது. 2ஆம் அடியில் 4ஆம் சீர் தனிச்சீராக வருவதால் இது நேரிசை வெண்பா இனத்தைச் சேர்ந்தது. அணைந்தோர் என்பவர் சிவனடாற்று திருவடிகளை சார்ந்து சிவப்பேறு பெற்ற பின்பு சிவபெருமான் ஆணைப்படி தம்மெடுத்த உடலோடு இவ்வுலகில் வாழும் சீவன் முத்தர்கள் ஆவர். தன்மை என்பது அவர்களது இயல்பு ஆகும். சீவன் முத்தர்கள் உலகில் வாழும் காலத்தில் தம்மை ஒரே வழி பிரார்த்தவினை மலவாசனை தாக்கும் பொழுது உலக காட்சியில் மயங்காமல் சிவக்காட்சியில் நிலைபெற்றிருத்தல் பொருட்டு தமது அறிவிச்சை செயல்களில் நிகழும் இயல்பே அணைந்தோர் தன்மை எனப்படும். அதுவும் சரிதான். சிவமுத்தர் இயல்பை அப்படியே வளம் பிடித்து காட்டுவது போல் அமைந்துள்ள வெண்பா வருமாறு. யாவர்க்கும் மேலாம் அளவிலார் சீருடையான் யாவர்க்கும் கீழோம் அடியேனை யாவரும் பெற்றறியா இன்பத்துள் வைத்தாய்க்கு பெருமான் மற்ற அறியேன் செய்யும் வகை. 624வது திருவாசகமோ ரணியக்கா. பண்டாய நான்மறை அன்றையத்துக்கு ஐயமின்மை. பண்டாய நான்மறை என்பது பழமையாக உள்ள அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் நான்மறைகளை குறிக்கும். இவ்வுண்மையினை திருச்சாளல் பதிகத்தின் 20வது பாடலில் அருந்தவருக்கு அறம் முதல் 4 அன்றி அருளி செய்தினேன் திருந்தவருக்கு உலகியற்கை தெரியாதான் சாளலோ என்று பெருந்தகை கூறியருளியவற்றால் அறியலாம். நீத்தல் விண்ணப்பத்தின் 43வது பாடலில் வேதம் மெய்நூல் சொன்னவனே என்று கூறியருளியுள்ளதும் இங்கு நினைவில் கொள்ளத்தக்கது. இதில் வேதம் என்பது மேற்றுள்ள அறம் முதலான நான்மறையினை குறிக்கும். மெய் நூல் என்பது மெய்கண்ட சாஸ்திரத்துக்கு மூல நூல்களாகிய சிவ ஆகமங்களை குறிக்கும். வேதம் பொது ஆகம சிறப்பு. வேதம் உலகியல் வாழ்வு நெறியையும் ஆகமம் இறையில் வாழ்வு நெறியையும் கூறுவன. இறையில் வாழ்வில் பேரின்பு பெருவாழ்வு ஒன்றே நோக்காக இருத்தல் பற்றி ஆகம சிறப்பு நூல்கள் எனப்பட்டது. இப்பதிகத்தின் முதற்பாட்டு பண்டாய நான்மறை என தொடங்கும். இப்பதிக தலைப்பு அவ்வாறு அமைந்துள்ளது. அனுபவம் என்பது சிவபெருமான் திருவடிகளை அடைந்து பெரும் பேருந்து நிகழ்வை குறிக்கும். அத்தகைய அனுபவத்தை அனுபவம் உடையவர் தம்முள் உணரலாமே அன்றி பிறருக்கு கூற முடியாது. ஐயம், சந்தேகம், இன்மை இல்லாதிருத்தல். அத்தகைய பேரின்ப நிகழ்வை பெறுவதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றதாகும். மணிவாசக பெருந்தகை தாம் பெற்ற பேரின்ப அனுபவத்தை இப்பதிகத்தில் கூறியருளி அதனை பெறுவதற்குரிய வழியை அருளி செய்துள்ளார். அப்பாடல் பகுதி வருமாறு: காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பம் என பேணும் அழியார் புறப்பகல காணும் பெரியார். சிற்றின்பம் நுகர்வதற்காக வழங்கப்பட்ட கருவிகரணங்கள் அனைத்தும் சிவகரணங்களாக்கி பேரின்ப நுகர்வுக்கு பயன்படுத்தப்படும் அடியவர்களின் பிறப்பை அறுத்து அவ்வடியவர்கள் தன்னை விட விடுவிக்குமாறு செய்யும் பெருந்தகமை உடையவன் நம் சிவபெருமான் என்பது இதற்கு பொருள். எனவே பேரின்ப நுகர்வுக்கு எந்தவித ஐயப்பாடும் தேவையில்லை என்பது பெறப்பட்டது. திருப்படை ஆட்சி சீவ உபாதி ஒளிதல்.
படை என்பது இங்கே ஆன்மாவை பிணிக்கும் மும்மலகாரியங்களை எதிர்த்து நிற்கும் போரை குறிக்கிறது. ஆட்சி என்பது அவற்றை எதிர்த்து நின்று அடக்கி வெல்வதற்கு துணை செய்யும் இறைவனது வீரம் செறிந்த அருட்செயலை குறிக்கிறது. சீவ உபாதி என்பது ஆன்மா உலகில் வாழ்வதற்கு துணை செய்யும் மாயாகாரிய தொகுதியாகும். சீவன், ஆன்மா, உபாதி நன்மை செய்வன் போல் இருந்து தீமையை செய்யும் அசுத்தமாத காரியங்கள். ஒளிதல் என்பது ஆன்மாவை விட்டு இவை முற்றிலும் நீங்குதலாக சீவ உபாதி ஒளிதலால் ஆன்மாவுக்குள்ள முக்குணங்களை நீங்க பெற்று சிவபெருமானுக்குள்ள அருட்குணங்கள் ஆகிய எண்குணங்களும் ஆன்மாவை வந்து அடையும். அதன் பயனாக அத்தகு ஆன்மாவுக்கு விருப்பு வெறுப்பின்மையால் ஆகாதன எனவையும் இல்லை எல்லாம் ஆகும். சீவ உபாதி ஒளிந்த நிலையில் விதி விலக்குகள் இல்லை. ஆதலால் ஆன்மாவுக்கு ஆகாதது என்று எதுவும் இல்லை. இவ்வுண்மையே இப்பதியத்தின் 8 பாடல்களும் கூடுகின்றன. ஆனந்த மாலை வாசிங்க சக்குணமக்கு. ஆனந்த மாலை சிவ அனுபவ விருப்பம். ஆனந்தம் மால் ஐ ஆனந்த மாலை. ஆனந்தம் போரின் பேரின்பம் மால் விருப்பம் ஐ என்பது மாலை என்னும் சொல்லின் ஈற்றில் வரும் சாரியை. ஆக ஆனந்த மாலை என்பது பேரின்பம் அடையும் பொருட்டு ஆன்மாக்களுக்குள்ள விருப்பம் ஆன்மாவுக்குள்ள விருப்பம் என்பது என்னும் பொருளை தருவதாகும். சிவ அனுபவம் என்பது ஆத்மா தன் முனைப்பு இன்றி சிவத்தோடு என்ற களத்தலால் வேறு பொருள்களாக இருப்பினும் ஒன்று என்னும் தன்மைப்பட்டு இச்சிவத்தில் அடங்கி நின்று உணரும் பேரின்ப நுகர்வு ஆகும். விருப்பம் என்பது ஆன்மா இப்பேரின்ப நுகர்வை அடையும் பொருட்டு கொள்ளும் உள்ளார்ந்த தூய வேட்கை ஆகும். உயிரின் விருப்பப்படியே இறைவன் எல்லாவற்றையும் செய்து வருகின்றான். முத்தியையும் ஆன்மா விருப்பினால் அன்றி இறைவன் ஆன்மாவுக்கு அதனை வழங்குவதில்லை. எனவே பேரின்ப நுகர்வையும் ஆன்மா விரும்புவது இன்றியமையாதது ஆயிற்று. உயிரின் விருப்பம் என்னும் இடையின்றி நிகழ்கிறது. பதியத்தில் 7 பாடுகளிலும் இவ்விருப்பம் வெளிப்படுத்தப்பட்டிருத்தலை காணலாம். கொஞ்சம் குயிக்கா படிங்க மாதாஜி. அச்சோ பதியம் அனுபவ வழி அறியாமை. அச்சோ என்பது வியப்பிலை ஒரு இடைச்சொல். ஐயோ என்பதும் வியப்பை குறிக்கும் இடைச்சொல்லாம் என்றாலும் அச்சோ என்பது மகிழ்ச்சியில் டிலைட் வரும் வியப்பையும், ஐயோ என்பது துக்க இரக்கத்தில் வரும் பிட்டி வரும் வியப்பையும் குறிக்கும் இடைச்சொற்களாகும். சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட பெரும் மகிழ்ச்சியினால் ஏற்பட்ட வியப்பை கூறுவதால் பதிகம் முழுவதும் அச்சோ என்னும் சொல்லாட்சி இடம்பெறுகிறது. அனுபவம் சிவ அனுபவம். வழி என்பது எப்படி வந்த குரல் வண்ண உளமேலுக்கு. வழி என்பது எப்படி வந்தது என்னும் முறையை குறிக்கும். அறியாமை அவ்வழியை அறியாத நிலைமை. ஆன்மா சிவானுபவத்தில் சிவபெருமானோடு அத்துவிதமாய் கலந்து தன்னுடைய அறிவிச்சை செயல்களை அனைத்தும் சிவ வியாபகத்துள் தன் வியாபியமாய் வியாபகத்துள் தான் வியாபியமாய் அடங்கி நின்று உணர்வதால் அவ் அனுபவம் தனக்கு எப்படி நிகழ்கின்றது என்பதை அறியாமல் நின்று அனுபவிக்கிறது. இவ்வுண்மையே அனுபவ வழி அறியாமை என்னும் கருத்துரை கூறுகின்றது. அடுத்தது நாளைக்கு இது பார்ப்போமே. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.